அத்தியாயம் 84 ஒன்றாகச் செல்வது. ரே அன்று காலை 6 மணிக்கு எழுந்தான். மற்ற எல்லா நாட்களையும் போல நிலையான சீருடையை அணிவதற்கு பதிலாக இன்று வித்தியாசமாக இருந்தது. வழக்கமாக அகாடமிக்குள் இருக்கும்போது மாணவர்கள் பள்ளி சீருடையுடன் பயிற்சி உபகரணங்களை மட்டுமே அணிய அனுமதிக்கப்பட்டனர். பயிற்சிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆயுதங்கள் பெரும்பாலும் மரத்தினால் செய்யப்பட்டவை. இந்த வழியில் அவை விலங்குகளை விடும்போது தங்களை தாங்களே கடுமையாக காயப்படுத்திக் கொள்ளாது. பயணங்களின் போதும் வேட்டையாடும் போதும் மட்டுமே அவை தங்கள் மிருக உடைகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டன. ரே தனது தற்போதைய அனைத்து உபகரணங்களையும் கருப்பு நிறத்தில் சிவப்பு நிறத்தில் வெற்றிகரமாக நிறங்களை அளித்திருந்தான். அவனது கோரை பற்கள் கொண்ட பன்றி மார்பு பகுதி, புதிதாக வாங்கிய தோள்பட்டை பாதுகாப்பு மற்றும் அவனது பூட்ஸ் ஆகியவை நிலையான உபகரணங்களாக மட்டுமே இருந்தன. அவை எதுவும் சிறப்பு இல்லை. அவனுடைய கையுறைகளைப் பொறுத்தவரை அவை ஏற்கனவே சிவப்பு நிறத்தில் இருந்ததால் அவற்றுக்கு சாயம் பூச வேண்டிய அவசியமில்லை. இன்று போட்டியில் பங்கேற்கும் அனைவரும் தங்களிடம் உள்ள சிறந்த ஆடைகளை அணிய வேண்டும். அதன் ஒரு பகுதி ஒருவர் தங்கள் உண்மையான ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும். நகரத்தில் உள்ள விளையாட்டு அரங்கில் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது அகாடமியிலிருந்து 20 நிமிட நடைப்பயணத்தில் இருந்தது. நகரம் பெரும்பாலும் மாவீரர்களால் நிரம்பியிருந்தாலும் அது அனைவரும் வழக்கமான நடவடிக்கைகளில் பங்கேற்பதைத் தடுக்கவில்லை. நகரத்தில் ஒரு அரங்கம் இருந்தது. அங்கு அவர்கள் பெரும்பாலும் விளையாட்டு நிகழ்வுகள் அல்லது குழு விளையாட்டுகளை நடத்துவார்கள். இன்று அனைத்து மாணவர்களும் கூட வேண்டிய இடம் இதுதான். சுற்றிப் பார்த்தபோது ரே தங்கும் விடுதிகளில் அனைவரும் பதட்டமாக இருப்பதைக் காண முடிந்தது. சிலர் ஒருவருக்கொருவர் தங்கள் உபகரணங்களை அணிந்து கொள்ள உதவினார்கள். மேலும் அவர்களின் கைகளுக்கான உபகரணங்கள் அதிகமாக நடுங்கின. ஆனால் ரேயைப் பொறுத்தவரை அது உண்மையில் அவ்வளவு முக்கியமில்லை. மற்றவர்கள் இன்னும் தயாராக சிரமப்பட்டுக் கொண்டிருந்தபோது ரே அறையை விட்டு வெளியேறி அனைவரையும் ஒரு தொடக்கமாக பார்க்க முடிவு செய்தார். அவரது நெரிசலான அட்டவணை காரணமாக முன்பு நகரத்தைப் பார்க்க அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினான். நகரத்தின் வழியாக நடந்து செல்லும்போது வழக்கத்தை விட வித்தியாசமான சூழ்நிலை இருப்பதைக் கவனித்தான். முழு நகரமும் உயிருடன் இருப்பதாகவும் பதற்றம் குறைவாக இருப்பதாகவும் உணர்ந்தான். வழக்கமாக மாவீரர்கள் எப்போதும் தீவிரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார்கள். ஆனால் இன்று அது ஒரு திருவிழாவைப் போலவே உணர்ந்தேன். மற்றொரு பெரிய வித்தியாசம் நகரத்திற்குள் இருந்த மக்கள். எவ்ரியன் பெரும்பாலும் மாவீரர்களால் நிரம்பியிருந்தது, அங்கும் இங்கும் ஒரு சில வணிகர்களுடன். இன்று பல்வேறு நகரங்களிலிருந்தும் மக்கள் வருகை தந்திருந்தனர். வருடத்திற்கு ஒரு முறை போட்டிக்காக எவ்ரியன் சுற்றியுள்ள நகரங்களுக்கு அதன் வாயில்களை திறக்கும். பல பிரபுக்கள் தங்கள் சொந்த இராணுவத்தில் சேர்க்க அல்லது காவலராக பயன்படுத்த திறமையான மாவீரர்களை தேடுவார்கள். இப்போது எவ்ரியனில் உள்ள அனைவரும் ஒரு நைட்டாக மாறி நிழல் பிழைக்கிற்கு எதிராக முன்னணியில் போராட விரும்பினர். ஆனால் எவ்ரியனில் உள்ள அகாடமியின் உயர்ந்த கௌரவம் காரணமாக பலர் தங்கள் மகன்களையும் மகள்களையும் இங்கு பயிற்சி பெற அனுப்பினர். இறுதியாக ஒரு நல்ல நடைப்பயணத்திற்கும் அந்த இடத்தைச் சுற்றிப் பார்த்ததற்கும் பிறகு ரே அரங்கத்தை அடைந்தான். வெளியே மக்கள் காத்திருந்து உள்ளே நுழைய முழு சக்தியுடன் இருந்தனர். தொடக்க நிகழ்வு 9 மணி வரை கூட தொடங்கவில்லை. எனவே இவ்வளவு பேர் வெளியே காத்திருப்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாக பங்கேற்பாளர்களுக்கு ஒரு தனி நுழைவாயில் இருந்தது. பங்கேற்பாளரின் ஒரே நுழைவாயிலுக்கு வெளியே நிறைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பார்க்க வந்திருந்தனர். அவர்களை உள்ளே செல்ல அனுமதிப்பதற்கு முன்பு அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். உள்ளே செல்ல காத்திருந்த கூட்டத்தைக் கடந்து ரே நடந்து சென்றபோது அவர்கள் தன்னை பற்றிச் சொன்ன கருத்துக்களை கேட்க முடிந்தது. அவங்க உண்மையிலேயே ஒரு செம்பருத்திக்காரனை போட்டியில நுழைய அனுமதிச்சார்களா? அவனுடைய கவசத்தின் கியர் கூட சிவப்புதான். அவன் முழு நகரத்தையும் சபிக்க விரும்புகிறானா? அகாடமி மற்ற ரெட்ஹெட் வீரர்களையும் போட்டியில் நுழைய அனுமதித்துள்ளதாக கேள்விப்பட்டேன். எவ்ரியன் அகாடமி எவ்வளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒருவேளை நான் என் மகனை இந்த வருடம் வேறு அகாடமிக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ரே இளமையாக இருந்தபோது இந்த கருத்துக்கள் அவனை கொஞ்சம் தொந்தரவு செய்தன. ஆனால் இப்போது அவன் அதற்குப் பழகிவிட்டான். இந்த மாதிரியான வார்த்தைகளை பெற்று சிறிது காலம் ஆகிவிட்டது. செபாஸ்டியனுடன் அவன் போட்டியிட்டதிலிருந்து
ரே மற்ற மாணவர்களிடமிருந்து ஒரு அவமதிப்பு வார்த்தையைக் கூட கேட்டதில்லை. சரி, குறைந்தபட்சம் அவனுக்கு முன்னால் இல்லை. அவன் தொடர்ந்து உள்ளே சென்று போட்டியாளர்களுக்கான காத்திருப்பு பகுதிக்கு அடையாளங்களை பின்பற்றினான். அந்த பலகைகள் அவனை ஒரு நிலத்தடி படிக்கட்டுக்கு அழைத்துச் சென்றன. இறுதியில் ஒரு பெரிய இரட்டைக் கதவுகளுக்கு இட்டுச் சென்றன. ரே உள்ளே நுழைந்தபோது அவனது கண்கள் ஒரு பெரிய மண்டபத்தை சந்தித்தன. அந்த மண்டபம் ஏவ்ரியன் அகாடமியில் உள்ள சாப்பாட்டு மண்டபத்தைப் போலவே பெரியதாக இருந்தது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் நாற்காலிகள் மற்றும் மேசைகள் இல்லை. அரங்கம் தற்போது போட்டியாளர்களால் பாதியளவு நிரம்பியிருந்தது. மொத்தத்தில் இந்த போட்டியில் சுமார் 350 போட்டியாளர்கள் போட்டியிடுவார்கள். சில போட்டியாளர்கள் அரங்கிற்குள் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் அல்லது தங்கள் உபகரணங்களைச் சரிபார்த்துக் கொண்டிருந்தனர். மற்றவர்கள் குழுக்களாக அமைத்து சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தனர். இது 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களின் கலவையாக இருந்தது. உபகரணங்களில் உள்ள வேறுபாடு வியத்தகு முறையில் இருந்தது. இந்த போட்டியில் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு நன்மை இருந்தது என்பது தெளிவாகத் தெரிந்தது. இதுவரை ஒவ்வொரு ஆண்டும் 3ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் வெற்றியாளராக வெளிவந்துள்ளார். இது எதிர்பார்த்த முடிவுதான். உண்மையில் இந்த போட்டி 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தைத் தவிர்க்க அவர்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்பதைக் காட்டும் ஒரு வழியாகும். அவனது அரை தோழர்கள் இன்னும் வரவில்லை. ரே ஹாரியையும் ஜாஸ்மினையும் சுற்றி இருப்பதைக் கண்டாலும் ரே அங்கு சென்று ஹாய் சொல்லத் துணியவில்லை. அவர்கள் நண்பர்கள் என்று அவன் சரியாகச் சொல்ல மாட்டான். அதற்கு பதிலாக அறையில் ஒரு காலியான இடத்திற்குச் சென்று தியானம் செய்ய முடிவு செய்தான். 1 மணி நேரத்திற்குப் பிறகு அறை நிரம்பத் தொடங்கியது. இரட்டை கதவுகள் திறக்கப்பட்டன. அடையாளம் காணக்கூடிய முகங்கள் உள்ளே நுழைந்தன. அதோ ரே அங்கே! கயல் சுட்டிக் காட்டினான். முழு குழுவும் ரே இருந்த இடத்திற்கு வந்து அவனுக்கு துணையாக இருந்து வரவிருக்கும் போட்டியைப் பற்றிப் பேசத் தொடங்கினார்கள். உனக்கு இப்படி ஒரு இடம் கிடைத்தது என்று கயல் கேட்டான். அறை நிரம்பியிருந்தாலும் ஏதோ காரணத்தினால் ரே முதலில் வந்தபோது சென்ற இடம் ஒருபோதும் மக்களால் நிரம்பவில்லை. மக்கள் அவனை ஒரு கொள்ளை நோய் போலத் தவிர்த்தனர். மக்கள் என்னை தவிர்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்று ரே பதில் அளித்தான். நீ ஒரு மனித விரட்டி மாதிரி. நாங்க உன்னை எங்களோட உணவகங்களுக்கு கூட்டிட்டுப் போகணும். கயலின் கருத்தை எல்லோரும் புறக்கணித்துவிட்டு திடீரென்று அமைதியாயிடுச்சு. முதல் சுற்று ஒரு சண்டை அரச பாணியில் இருக்கும் என்று கேள்விப்பட்டேன் என்று கூறி மார்த்தா மூனத்தைக் கலைத்தாள். ஆமாம், வழக்கமாக சுற்றுகளை 2 குழுக்களாகப் பிரிப்பார்கள். ஸ்லிவியா தலையை ஆட்டி சம்மதம் தெரிவித்தாள். 2ஆம் ஆண்டு மாணவர்கள் முதலில் செல்வார்கள், பின்னர் 3ஆம் ஆண்டு மாணவர்கள். கடைசி 10 மாணவர்கள் நாக் அவுட் கட்டங்களுக்குச் செல்கிறார்கள். அவை ஒவ்வொன்றும் 1க்கு 1. அப்போ நமக்கு 10 இடங்கள் இருக்கா? அது சூப்பர். நாம எல்லாரும் சேர்ந்து கடந்து போகலாம். மோகன் உற்சாகமாக சிரித்தார். இதைக் கேட்டதும் மார்த்தாவின் முகத்தில் ஏதோ ஒரு லேசான முகச் சுளிப்பு தோன்றியது. ஆனால் அதன் பிறகு நாம் ஒருவருக்கொருவர் எதிராகப் போராட வேண்டியிருக்கும். நேரம் வரும்போது நாம் அதைச் சமாளிக்கலாம். முகேஷ் பதிலளித்தார். நாம் நம்மைச் திறமையானவர்கள் என்று நிரூபிக்க விரும்புகிறோமா? அப்படியானால் அது நாம் செய்ய வேண்டிய ஒன்று. தனிப்பட்ட உணர்வுகள் இதில் இல்லை. அவர்களால் அதை எதிர்த்துப் பேச முடியவில்லை. அவர்கள் கவலைப்பட வேண்டியதெல்லாம் அங்கு சிறப்பாகச் செய்வதுதான். திடீரென்று ஸ்லிவியா எல்லோர் மத்தியிலும் தன் கையை வைத்தாள். அவள் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று யோசித்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் அதை விசித்திரமாக பார்த்தார்கள். அப்போ முதல் 10 இடங்களைப் பிடிப்போம்னு உறுதியெடுப்போம். ஸ்லிவியா சொன்னாள். இது கொஞ்சம் குழந்தைத்தனமானது என்று உணர்ந்த ரேவைத் தவிர ஒவ்வொருவராக அவர்கள் தங்கள் கைகளை ஒருவர் மேல் ஒருவர் வைக்கத் தொடங்கினர். வா ரே, கயல் சொன்னான். புளிப்பு திராட்சை மாதிரி இருக்கிறதை நிறுத்து. தயக்கத்துடன் ரே மற்ற அனைவருடனும் சேர்ந்து தனது கையை மேலே வைத்தான். ஒன்றாக 1 2 3 ஹர்ரே என்று அவர்கள் அனைவரும் கத்தினார்கள்.